ஒரு கருப்பு உளுந்து வச்சு வடை தட்ட போறோம். கருப்பு உளுந்த நம்ம ஊற வச்சு நல்லா உளுந்து தோல் எடுக்காம வடை தட்ட போறோம். உளுந்த வந்து அப்படியே நமக்குற மாதிரி வைக்கணும். அந்த தோல் வந்து விட்டுறக்கூடாது. நம்ம வடை உளுந்த விட்டுதுன்னா நல்லா இருக்காது. இப்படி லேசா ஊறி இருக்கும் போது இதை அள்ளி போட்டு அப்படியே அரைச்சு வடை தட்ட வேண்டியது. 4 பட்டை மிளகாய் போட்டிருக்கேன். உளுந்து, உப்பு இதை நல்லா பூக்க கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டு வந்துடும். மாவு அரைப்பட்டுட்டு 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு ஓட விட்டு அடி 1 ஸ்பூன் அரிசி மாவும் போட்டு நம்ம அப்படியே இந்த கருப்பு உளுந்து அரைச்சிட்டு வந்துட்டோம். அதுல அது கூட மாவுக்கு ஒரு 50 கிராம் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பச்சை கொத்தமல்லி, இஞ்சி நல்லா ஹெல்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தட்டும் போது ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் வச்சிருக்கேன். நல்லா சூடு பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம்லாம் போட்டு மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. அப்படி தண்ணி வடை சூப்பராக வந்துருச்சு. நல்ல வாசனையா இருக்கு. எடுத்துருவோம். வடையெல்லாம் ரெடி.